தொடர்ந்து ரெண்டு மூன்று நாட்களாக மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் அது குறித்து தொடர்ந்து ஆய்வு நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று இரவு கடுமையான மழை பெய்திருக்கிறது, தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு கரையை கடக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆக இந்த நிலையில் நம்முடைய கண்ட்ரோல் ரூமிலே வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். கேம்ப் எல்லாம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இன்று இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யும் என்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையில் இருக்கிறது. மற்ற மாவட்ட அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்த மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்புக்குரிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணியில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்தி எதுவும் வரவில்லை. எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. வருவாய்த்துறை அமைச்சர் வந்து மீரா சுப்பிரமணியன் இப்ப இல்ல, இப்ப இது வரைக்கும் இல்ல. இப்ப வந்து உடனே வடிஞ்சிட்டு இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னையில் எங்கே தண்ணி தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நாங்கள் அதுக்குரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தினால இப்போ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் எங்கள் செய்தி. அப்படி இருந்தாலும் அதை சமாளித்துக்கிறோம். சென்னை எழிலகத்தில் கனமழை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு நடத்தினார். அது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். கடக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆக இந்த நிலையில் நம்முடைய கண்ட்ரோல் ரூமிலே வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். கேம்ப் எல்லாம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இன்று இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யும் என்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையில் இருக்கிறது. மற்ற மாவட்ட அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்த மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்புக்குரிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணியில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்தி எதுவும் வரவில்லை. எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. வருவாய்த்துறை அமைச்சர் வந்து மீரா சுப்பிரமணியன் இப்ப இல்ல, இப்ப இது வரைக்கும் இல்ல. இப்ப வந்து உடனே வடிஞ்சிட்டு இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னையில் எங்கே தண்ணி தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நாங்கள் அதுக்குரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தினால இப்போ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் எங்கள் செய்தி. அப்படி இருந்தாலும் அதை சமாளித்துக்கிறோம். இரவு கரையை கடக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆக இந்த நிலையில் நம்முடைய கண்ட்ரோல் ரூமிலே வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு
ஆகிய ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். கேம்ப் எல்லாம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மக்கள் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யும் என்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையில் இருக்கிறது. மற்ற மாவட்ட அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்புக்குரிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணியில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்திகள் எதுவும் வரவில்லை. எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கிறது. கனமழையை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டிருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். கட்டுப்பாட்டு அறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் என்பது பேரிடர் மேலாண்மை துறை தரப்பில் ஏற்படுத்தப்பட்டது. கடந்த 3 மாதத்திற்கு முன்னதாக இது செயல்பாட்டுக்கு வந்தது. வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள ஏதுவாக அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய வகையில் இந்த நவீன கட்டுப்பாட்டு அறை அண்மையில் திறக்கப்பட்டது. அது செயல்பாட்டுக்கு தற்போது முழுவீச்சில் வந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த வடகிழக்கு பருவமழையை இந்த நவீன கட்டுப்பாட்டு மையத்தில் எவ்வளவு கையாள்கிறார்கள், அவசர அழைப்புகள் எத்தனை வருகின்றன, அதனை துறை எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் என்ற விவரத்தை தற்போது அங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அரசு அதிகாரிகள் விலைக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுடைய நிகரானுடைய சிறப்பு செய்த தமிழரசி விவரம் என்ன? தேவப்பிரியன், எழிலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய பேரிடர் கட்டுப்பாட்டு அறை அலுவலகத்தில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். உடன் அமைச்சர் K.S.R. ராமச்சந்திரன் மற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளனர். குறிப்பாக நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை பாதிப்பு இருக்கிறது, என்னென்ன புகார்கள் வந்திருக்கின்றன, அதே போல மீட்பு நடவடிக்கைகளுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, வந்திருக்கக்கூடிய புகார்களுக்கு எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன உள்ளிட்ட விவரங்களை அதிகாரிகளிடம் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்து வருகிறார். இந்த நிலையில் இந்த ஆய்வு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிகாரிகள் முதலமைச்சரிடம் தற்போது மழை நிலவரம் மற்றும் பாதிப்பினை விளக்கி வருகின்றனர். இந்த ஆய்வை தொடர்ந்து முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இப்ப தொடர்ச்சியாக இந்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் தொடர்பாக நிறைய செய்திகளை பார்த்துட்டு இருக்கீங்க. முதல் முறையாக இந்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு முதல் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்றாங்க. இது எந்த அளவுக்கு அதிகாரிகளுக்கும் ஒருங்கிணைந்து செயல்படவும் உதவியா இருக்கு தமிழரசி? பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் ஏற்கனவே எழிலகத்துல செயல்பட்டு வந்தது. அதை புதுப்பிச்சு புதிதாக இந்த மையமானது திறக்கப்பட்டது. இதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சிக்கென ரிப்பன் மாளிகையில் தனியாக கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் வரக்கூடிய புகார்கள் அங்கு கவனிக்கப்படும். மற்ற மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் அனைத்தும் இந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கு வரும். இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் கட்டுப்பாட்டு மையத்திற்கு வரக்கூடிய புகார்களை அந்தந்த மாவட்டத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவித்து பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்துவார்கள். அந்த வகையில் இந்த கட்டுப்பாட்டு மையம் என்பது மழை பாதிப்புகளை உடனடியாக எதிர்கொள்ளவும் அதற்கு நிவாரணம் மீட்பு பணிகளை மேற்கொள்ளவும் இந்த கட்டுப்பாட்டு மைய செயல்பாடானது மிக முக்கியமானதாக இருந்து வருகிறது. தேவப்பிரியன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை எழிலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதே நிலையில் சென்னையுடைய பல பகுதிகளில் கனமழை என்பது பதிவாகி வருகிறது. நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக இரவில் சராசரியாக ஒரே அளவில் மழை பெய்த நிலையில் இன்று காலையில் அந்த மழை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று சரியாக 8 மணி அளவில் 3 சுரங்கப்பாதைகளில் மட்டுமே தேங்கிய மழை நீரானது தற்போது 12 சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. தியாகராய நகர் பகுதிகளில்
திருமலைப்பிள்ளை சாலையில் தற்போது பெரிய அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அதே போன்று பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய பணி ஒரு பக்கம் மழையின் காரணமாக ஏற்பட்டாலும் கூட அதனை வெளியேற்றக்கூடிய பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி ஊழியர்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்த நிலையில் மீட்பு பணியும் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது என்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் தற்போது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதில் நேரடியாக தற்போது காணொலி காட்சி மூலமாக தங்களுடைய மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கூடிய ஏற்பாடுகளை அந்த பெரிய திரையில் பார்த்த வண்ணம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். எது போன்ற ஒரு மீட்பு பணிகள், எத்தனை புகார்கள் வந்திருக்கின்றது, எத்தனை புகார்கள் உடனடியாக சரி செய்யப்பட்டிருக்கின்றன, புகார்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக உதவிகள் சென்று சேர்ந்திருக்கிறதா என்பதை போன்ற அனைத்து விவரங்களையும் அங்கே முன்னால் இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் வடிவிலான அந்த மிகப்பெரிய திரையில் பார்க்க முடியும். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த காணொலி வாயிலாக வெவ்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கூடிய மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களுடன் தற்போது இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. அதே நிலையில் போதிய முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டு மாநகராட்சி தரப்பில் தயார் நிலையில் இருப்பதாக ஏற்கனவே மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக 12 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கக்கூடிய கனமழையின் காரணமாக தண்ணீர் தேங்க தொடங்கியிருக்கின்றது. வழக்கமாக 3 அல்லது 4 மணி நேரங்களில் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக தண்ணீர் தேங்கினாலும் தற்போது இந்த நீடித்த அளவிலான கனமழையின் காரணமாக சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்க தொடங்கியிருக்கின்றது. மீண்டும் இணைகிறார் தமிழரசி தற்போது மாவட்ட ஆட்சியருடனான ஆலோசனை ஈடுபட்டிருக்காரு. அதில் திரையில பார்க்க முடியுது, வெவ்வேறு மாவட்டங்களில் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு உடனடியாக ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அவசர உதவி மையத்திற்கு தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா எத்தனை நிமிடங்களில் உதவி கிடைக்கணும், அது மாதிரியான ஸ்டாண்டிங் புரோட்டோகால் ஏதாவது இருக்கா? தேவப்பிரியன், தற்போது மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுக்கு முன்னதாகவே மழைக்கு முன்பாகவே தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன், துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது நேற்று முதல் தொடர்ந்து மழை நீடித்து வரக்கூடிய நிலையில் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சூழல்கள் என்ன, நிவாரண முகாம்கள் தங்கியிருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசதிகள் என்ன, அதே போல தாழ்வான பகுதிகள், அதே போல நீர்நிலைகளில் மழைநீர் இருப்பு என்ன, எந்தெந்த பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை விரிவாக முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். மேலும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பேரிடர் மீட்பு குழுவினர் ஏற்கனவே தயார் நிலையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக உதவிகள் தேவைப்படுகிறதா உள்ளிட்ட தகவல்களையும் தற்போது கேட்டறிந்து வருகின்றன. தொடர்ந்து புயல் கரையை கடக்க தாமதம் ஆகி வரக்கூடிய சூழலில் மழை தொடர்ந்து புயல் கரையை கடக்கும் வரை மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் பல மணி நேரங்கள் மழை நீடிக்கும் பட்சத்தில் பல்வேறு பகுதிகள் வெள்ளம் ஏற்படக்கூடிய சூழல் என்பது ஏற்படும். எனவே இது தொடர்பான விரிவான ஆலோசனையை தற்போது முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு அதன் அடிப்படையில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கூடுதலாக சென்னை எழிலகத்தில் பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது மாவட்ட சம்பந்தப்பட்ட ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க தமிழரசி, தகவலுக்கு நன்றி. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு அதற்கு முன்னதாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரக்கூடிய நீரின் அளவு வினாடிக்கு 2773 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக இன்று காலை 449 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது 2773 கன அடியாக நீர்வரத்து உயர்ந்திருக்கிறது. சுமார் 3 மணி நேர இடைவெளியில் இந்த கனமழையுடைய தீவிரத்தை இந்த தண்ணீர் வரத்து நமக்கு உணர்த்துகிறது. அதன் அடிப்படையில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு மொத்தம் இன்று காலை 440 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 2773 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக செம்பரம்பாக்கம் அணையுடைய நீர்மட்டம் என்பதும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து பல பகுதிகளில் பதிவாகி வரக்கூடிய
கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து இன்று காலை 449 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 2773 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. அணையின் நீர்மட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த அணையின் நீர்மட்டம் 24 அடியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 18 அடிக்கு அது நெருங்கி இருக்கிறது.